ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குருமா, வெஜ் குருமா தான். அது கொஞ்சம் வெள்ளை குருமான்னு சொல்லுவாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் சரணபவன் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி குருமா கொஞ்சம் ஒயிட் கலரில் கிடைக்கும். அந்த மாதிரி செய்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து அந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கசகசா வந்து 1 ஸ்பூனு, முந்திரி பருப்பு ஒரு 5-6, 2 பச்சை மிளகாய் போடுறேன், 3 ஏலக்காய், கிராம்பு 3, அன்னாச்சி பூ கொஞ்சம், ஒரு பட்டையில் கொஞ்சமாக போடுறேன், அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, அப்புறம் பொட்டுக்கடலை வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது, 1 ஸ்பூன் போட்டால் போதும். அது போக மிளகு, ஜாதி பத்திரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கிங்க, இல்லைன்னா தேவையில்லை. என்கிட்ட இருக்குது அதனால் போடுறேன். இப்போ இதை மையம் அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கொஞ்சம் பெருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம், ரொம்ப பெருன்றது தான் அந்த கட்டி வரும். அதனால் இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது எப்படி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணுறத விட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வெள்ளை கலரு. ஸோ அது வந்து தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் அந்த கடையில் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். அது போக நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருப்பேன். அது போக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த நெய் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நல்லா ஸ்மெல்லை வந்து எடுத்து கொடுக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து தாளிப்புக்காக ஒரு பிரியாணி இலை 1, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், இதனால் தாளிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு கரிஞ்சிடும், அதுக்காக தான். இப்போ இதோட வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுபோல் 2 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இதில் மசாலா எதுவும் சேர்க்குறதில்ல, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கருகு வதக்கிறாதீங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அந்த கிளாஸ் பதத்துக்கு இருந்தால் போதும், கண்ணாடி பதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வதங்கினா போதும். கொஞ்சம் போல மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மல்லித்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா இந்த வெங்காயத்தை எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சம் சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமாக வேண்டாம். இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே ஒரு குக்கரில் ஒரு விசில் வச்சு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கிறேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இதில் சவுசவு இருந்துச்சுன்னா சவுசவு கூட சேர்த்துக்கலாம், இது நல்லாயிருக்கும் சவுசவு சேர்க்குறதுக்கு. இதில் கொஞ்சம் மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் வந்து வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இதை சேர்க்குறேன். நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். மீன் மேக்கர்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்தே ஆகணும், ஏன்னா நம்ம இதில் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் சேர்க்கணும், அது ஒரு ஆப்ஷனல் தான். ஏன்னா அது கலர் வேறு எதுவும் வராது. ஸோ அதனால நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம தயிர் சேர்க்குறோம். கம்மியான அளவு தயிர் சேர்த்துக்கிங்க. இதை கிண்டி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், அதுபோக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாது மசாலா. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா சேர்த்துடலாம். மசாலா கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான குருமா ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம இது கொதிக்க வரதுக்கு முன்னாடி மேலே ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி எதுக்குன்னா ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு தக்காளி தான்.
அவ்வளோதாங்க. இப்போ இது கொதிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு தேவையான ஒயிட் குருமா ரெடி. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மல்லித்தலை அவசியம் இல்லை, நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே லைட்டாக மல்லித்தலை போட்டுக்கலாம். ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். வேறு மசாலா எதுவுமே நம்ம சேர்க்காதனால சீக்கிரம் ஜீரணமாகக்கூடியது. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேவையான சூடான குருமா தயார். இது சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெயிட்டான உங்களுக்கு ஒரு வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.